ட்ரஸ்டட் டிவி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், முருகன் கோவில்களில் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிற மருதமலை பற்றி பார்க்க போகிறோம். மருதமலை பக்தர்களால் முருகனின் 7வது படைவீடாக போற்றப்படுகிறது. இது எங்கு அமைந்துள்ளது என்று நாம் பார்க்கும்போது, கோயம்புத்தூர் மாவட்டம் அருகில் அமைந்துள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த மருதமலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ளது. இங்கு நாம் முருகனை தரிசிப்பதற்கு படிக்கட்டுகள் வழியாகவும் 2 அல்லது 4 சக்கர வாகனங்களிலும் மற்றும் சிற்றுந்துகளிலும் செல்லலாம். மருதமலை முருகன் கோவிலை மருதாசல மூர்த்தி கோவில் என்றும் கூறுவர். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. இங்கு வீற்றிருக்கும் முருகனை சுப்பிரமணிய சாமி என்றும், தண்டாயுதபாணி என்றும், மருதாசல மூர்த்தி, மருதனார் என்றும் அழைப்பர். மருதமலையின் மேலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாநகராட்சியின் பெரும் பகுதியை நாம் ரசிக்கலாம். நாம் மருதமலையை போற்றி பாடக்கூடிய பல பாடல்களை பார்த்துள்ளோம், கேட்டுள்ளோம். அதில் குறிப்பாக மருதமலைக்கு வந்தால் தீராத வினைகளெல்லாம் தீர்ந்து போகும் என்று மக்களின் நம்பிக்கை உள்ளது. அது பாடல் வரிகளாகவும் உள்ளது. மற்றும் மருதமலை மாமணிலே முருகையா என்ற பாடலும் நிறைய சினிமா தியேட்டர்களில் ஒலிக்கப்பட்டுள்ளது. முருகனை போற்றி பாடப்படும் பாடல்கள் மருதமலையை வீற்றிருக்கும் முருகனை மையமாக வைத்து நிறைய பாடல்கள் உருவாகியுள்ளது. 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த மருதமலையில் சிறிது காலம் வசித்து வந்துள்ளார் என்பதை ஆவணங்கள் மூலமாகவும் தெளிவுபடுத்துகின்றனர். இந்த பாம்பாட்டி சித்தரையும் மருதமலைக்கு வரும் பக்தர்கள் வணங்கி செல்கின்றனர். இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலிருந்து மேல் செல்லும் அந்த அழகை ரசித்து கொண்டே செல்லலாம். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளதால் இங்கு இருக்கக்கூடிய அந்த மலையின் இயற்கையை நாம் மிக தெளிவாகவும் அழகாகவும் பார்க்க முடிகிறது. மற்றும் முருகனுக்கு மிக சிறப்பாக அபிஷேகம் செய்கின்றனர். இங்கு இருக்கக்கூடிய முருகனை இங்கு சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகமானோர் வந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு உகந்த நாட்களில் மிகச் சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. இங்கு படிக்கட்டில் வழியாக செல்லும் பொழுது ஒரு சில நேரங்களில் விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் பக்தர்கள் பாதுகாப்பாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனைவரும் இங்கு வந்து முருகனை தரிசிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.